உங்களுக்கு பரக்கத்தான செல்வம் வேணுமா? அதுக்கு நான் சொல்ல போகிற 5 விஷயத்தை தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு. முதல் விஷயம் நியத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நற்காரியமும் அதோட நோக்கத்தின் பொருட்டு கூலி வழங்கப்படுது. பொருளாதார விஷயத்துலையும் சரி, இங்கே யார் தான் சம்பாதிக்கல, பணத்தை கையாளல சொல்லுங்க. ஸோ நம்ம செல்வத்தில் இறைவனுடைய பொருத்தமும் பரக்கத்தும் வேணும்னா நாம ஹலாலாக சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அதோட நோக்கமும் நல்லா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சம்பாதிக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். ஒருவர் பிற மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சம்பாதிக்கிறார் என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். ஆனால் ஒருவர் பெருமைக்காகவோ ஆடம்பரம் பண்ணுவதற்காகவோ சம்பாதிக்கிறார் என்றால் அவர் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார். எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க செல்லும் போது என்னுடைய குடும்பத்தார்களின் தேவைகளை நிறைவேற்ற நிறைய நற்காரியங்கள் செய்ய இறைவனின் அருளை நாடியவனாக ஹலாலான வருமானம் தேடி செல்கிறேங்கிற நியத்தில் போனீங்கன்னா உங்கள் சம்பாத்தியம் ஒரு சிறந்த இபாதத்தாயிடும். மேலும் செல்வத்தை நிர்வகிக்கிற விஷயத்தில் கூட உங்கள் நியத்தில் தெளிவாரீங்க. அடுத்து பாவ மன்னிப்பு. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை பல நேரங்களில் தண்டனைக்கு ஆளாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வர வேண்டிய ரிஸ்கையும் தடை செய்யுது. மேலும் நம்ம நல்லா சம்பாரிச்சா கூட அதில் பரக்கத்தை இழக்க நேரிடுது. சொல்லப்போனால் மனிதர்கள் அதிகமாக தவறு செய்கிறது பொருளாதார விஷயங்களில் தான். எனவே நாம் தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட்டு அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் செஞ்ச தவறை நினச்சி வருந்தணும். திரும்பவும் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். அப்புறம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படி செய்கிறதுக்கு பேர் தான் தௌபான்னு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. மாறாக செஞ்ச தப்பே திருப்பி செஞ்சுக்கிட்டு வெறும் வாயால் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கிறது ஒரு அர்த்தமற்ற சடங்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரே புத்தில் 2 முறை கடிப்பட மாட்டார்னு. அதாவது செஞ்ச தப்பையே திருப்பி செய்ய மாட்டாருங்கிறது அதோட அர்த்தம். மேலும் பாவத்தை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு தேர்றதை விட அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறத புத்திசாலித்தனம். ஏன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடலாம், ஆனால் நம்ம செஞ்ச பாவத்தோடைய பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் செல்வத்தில் பரக்கத்து வேணும்னா ஹலால் ஹராம பேணி இறையச்சத்தோடு வாழுங்க. மேலும் பாவத்திலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. மூன்றாவது இஹ்லாஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷனா எல்லா விதத்துலையும் வளரணும், இறைவனுடைய பார்வையில் உயரணுங்கிற எண்ணத்தில் செயல்படுறதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். இதை இங்கிலீஷில் க்ரோத் மைண்ட் செட்னு கூட சொல்லுவாங்க. நாம் ஒரு நல்ல விஷயத்த செய்கிறோம்னா அதில் அப்படியே நிவர்த்தி அடைஞ்சிடக்கூடாது. அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம்ங்கிற முனைப்பும் முயற்சியும் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்கள் வேலை, தொழில், செலவு, முதலீடு, ஜகாத் போன்ற விஷயங்களில் இஹ்லாஸோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் அருள் வளம் அதிகரிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பாக செயல்படுறவரை அல்லாஹ் நேசிக்கிறாங்க. நான்காவது உறவுகளை பேணிக்கொள்வது. இதுவரையும் சொன்னதில்லை, இதான ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லித்தராங்க, உங்கள் ஆயுள்லையும் செல்வத்திலையும் பரக்கத்து வேணும்னா உறவுகளை பேணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஷைத்தானுடைய விளையாட்டு அதிகமாக இருக்கு, அதுதான் உண்மை. எனவே நம்ம அல்லாவும் ரசூலும் சொன்னதை பின்பற்ற போகிறோமா இல்லை ஷைத்தானுடைய தூண்டுதல்களை பின்பற்ற போகிறோமாங்கிறத யோசிங்க. ஒரு மனிதரை உங்களுக்கு பிடிக்கல, அவங்க செயல்பாடு சரியில்லைன்னு நீங்கள் நினச்சா கூட ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய உறவை முறிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பட்டும் படாமல் வச்சுங்க, அவ்வளோதான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிறவங்களோட உறவாடுறதுக்கு பேர் உறவை பேணுவதல்ல, மாறாக நம்மளோட உறவை முறித்து கொண்டவரோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு பேர் தான் உறவை பேணுவதுன்னு. அப்படி செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அதில் பெரும் நன்மை இருக்குது, நமக்கு அதான வேணும். ஐந்தாவது தர்மம். பிற மனிதர்களுக்கு உதவுறது. இதை நம்ம பெருமைக்காகவோ முகஸ்துதிக்காகவோ செய்யாமல் உண்மையிலே இறைவனுடைய பொருத்தத்தை நாடி செஞ்சோம்னா நிச்சயமாக அது நமக்கு பாதுகாப்பாகவும் பேருதவியாகவும் இருக்கும். சொல்லப்போனால் தர்மம் செய்கிற நிலைமையில் அல்லாஹ் நம்மளை வச்சுக்கிறதே பெரும் பாக்கியம் தான். அதுக்கே நம்ம சுக்ர் செய்யணும். இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இறைவன் சிலருக்கு அதிகமாக ரிஸ்க் வழங்குறான், சிலருக்கு கம்மியாக வழங்குறான், ரெண்டுமே சோதனை தான். சிலருக்கு செல்வத்தை சுருக்கி கொடுத்து அவங்களுடைய பொறுமையையும் ஈமானையும் சோதிக்கிறான். இன்னும் சிலருக்கு விசாலமாக வழங்கி அவங்களுடைய இறையச்சத்தையும் நன்றியுணர்வையும் சோதிக்கிறான். தேங்கி நிற்கிற தண்ணி எப்படி கெட்டு போகுமோ அதே மாதிரி தான் தேங்கி இருக்கிற செல்வமும் கெட்டு போகும். எனவே நமக்கு அல்லாஹ் அதிகமாக செல்வம் கொடுத்துருக்கான்னா அதை விரயம் செய்யக்கூடாது, தேக்கி வச்சு அநியாயம் செய்யக்கூடாது. அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் அதில் இறைவனுடைய பொருத்தம் இருக்கும். மாறாக நீங்கள் செல்வத்தை சரியாக கையாள தவறி அதில் பரக்கத்தை இழந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த செல்வம் உங்களுக்கு நன்மையை விட தீமையை தான் அதிகம் விளைவிக்கும். இதுக்கு வரலாறு சாட்சி. அப்புறம் ஹராமா சம்பாரிச்சுட்டு நிறைய தான தர்மம் செஞ்சால் தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹராமான வழியில் சம்பாரித்து அதை தர்மம் செஞ்சாலும் சரி, அதுக்காக அவருக்கு நன்மை வழங்கப்படாது, மாறாக பாவத்தின் சுமை தான் அவர் மீது இறக்கப்படும்னு. நாம் நம்மளை தான் ஏமாற்றிக்க முடியுமோ தவிர அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த 5 விஷயத்தை நல்லா விளங்கி அதுபடி செயல்பட்டுவாங்க. மறந்துடாமல் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திங்க, மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. நம்மளுடைய ஈருலக வெற்றிக்கும் அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.